Deforestation and its effects. Deforestation. What's the meaning for deforestation? Cutting of trees is called deforestation. Deforestation is the destruction of large area of forest. டிஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட்டில் உள்ள நிறைய லார்ஜ் ஏரியாவை வந்து அழிக்கிறதுக்கு பேர் தான் டிஃபாரஸ்டேஷன். ஃபஸ்ட்டு டிஃபாரஸ்டேஷன் அப்படின்னு டக்குன்னு சொன்னோன்னே என்ன மீனிங்? டிஃபாரஸ்டேஷன் மீன்ஸ் கட்டிங் ஆஃப் ட்ரீஸ் இஸ் கால்டு டிஃபாரஸ்டேஷன். இங்கே காடுகளை அழித்தல் என்றால் என்ன அப்படின்னா டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லார்ஜ் ஏரியா ஆஃப் ஃபாரஸ்ட் இஸ் கால்டு டிஃபாரஸ்டேஷன். திஸ் ஹேப்பன்ஸ் ஃபார் மெனி ரீசன்ஸ். எதுக்காகலாம் நம்ம காடுகளை அழிக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். திஸ் ஹேப்பன்ஸ் ஃபார் மெனி ரீசன்ஸ் லைக் இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர், அர்பனைசேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம்ஸ், roads, buildings and industries and hydroelectric projects, forest fire, construction of mountain and forest roads. இதுக்காகலாம் நம்ம காடுகளை அழிக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு அக்ரிகல்ச்சருக்கு, ஒரு வேளாண்மை பண்ணுறதுக்கும், நகரமயமாக்குறதுக்கு, அர்பனைசேஷன் நகரமயமாக்குதல், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம் கட்டுறதுக்கும் சரி, ரோடை போடுறதுக்கும் சரி, நிறைய பெரிய பெரிய பில்டிங்ஸை கட்டுறதுக்கும் சரி, இண்டஸ்ட்ரீஸ் அமைக்கிறதுக்கும் சரி, ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ், நீர் மின் நிலையங்களை அமைக்கிறதுக்கும், அப்புறம் ஃபாரஸ்ட் ஃபயர், ஏதாவது அதிகமாக காடுகளில் ஃபயர் ஏற்பட்டுச்சுனாலும் அதனால என்ன செய்யுது, இது காடுகள் வந்து அழியப்படுகிறது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மவுண்டைன் அண்ட் ஃபாரஸ்ட் ரோடு, மவுண்டைன் பக்கத்தில் உள்ள அந்த ஃபாரஸ்ட்டில் இந்த இடத்துல எல்லாம் ரோடு அமைக்கிறதுக்காகவும் என்ன செய்கிறோம், நம்ம காடுகளை அழிக்கிறோம். இட் இஸ் த்ரெட் டு த எக்கனாமி, குவாலிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் ஃபியூச்சர் ஆஃப் என்விரான்மெண்ட். இதனால என்ன ஆகுதுன்னா ஒரு நாட்டினுடைய எக்கனாமி, மக்களுடைய வாழ்க்கை தரம், என்விரான்மெண்ட்டோட ஃபியூச்சர், இது எல்லாத்துக்குமே ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. It is a threat to the economy, quality of life and future of the environment. India is losing about 1.5 million of hectares of forest cover every year. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 1.5 மில்லியன் ஹெக்டேர்ஸ் ஃபாரஸ்ட் வந்து என்னது அழிக்கப்படுகிறது, இழந்துக்கிட்டே இருக்கிறோம். இந்தியாவில் மொத்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் லாசிங் அபவுட் 1.5 மில்லியன் ஹெக்டேர்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் கவர் எவ்ரி இயர். ஒவ்வொரு வருடங்களும் பார்க்கும்போது 1.5 மில்லியன் ஹெக்டேர்ஸ் வந்து நம்மளால் அழிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன், எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன். இந்த டிஃபாரஸ்டேஷன் பண்ணுறதுனால, காடுகளை அழிக்கிறதுனால என்னென்ன கெடுதல்கள்லாம் நமக்கு ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபாரஸ்டேஷன் கிவ்ஸ் ரைஸ் டு எக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் லைக் ஃப்ளட், drought, soil erosion, loss of wildlife, extinction of species, imbalance of biogeochemical cycle, alteration of climatic condition and desertification. என்ன டிஃபாரஸ்டேஷனோட ஃபஸ்ட்டு என்னென்ன எக்காலஜிக்கல் ப்ராப்ளம் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ளட்னா வெள்ளம் அதிகமாக ஏற்படும், ட்ராட்னா வறட்சி, சாயில் எரோஷனா மண் அரிப்பு, லாஸ் ஆஃப் வைல்ட்லைஃப் வனவிலங்குகளுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாமே அழிக்கப்படுகிறது. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்பீசிஸ் நிறைய சிற்றினங்கள் வந்து அழியக்கூடிய நிலைகளில் இருக்குது, அழிந்து போய் இருக்கிறது. இம்பேலன்ஸ் ஆஃப் த பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள், உயிர் புவி கெமிக்கல் சைக்கிளில் வந்து ஒரு சமமற்ற நிலையானது ஏற்படுகிறது. ஆல்ட்ரேஷன் ஆஃப் கிளைமேட்டிக் கண்டிஷனில் ஒரு ஆல்ட்ரேஷன், கரெக்டான அந்த பருவநிலை மாறுபாடுகள் வந்து நிறைய இருக்குது. டெசர்டிஃபிகேஷன், இது பாலைவனமாக நிறைய இடங்கள் பாலைவனமாகவும் மாற்றப்படுகிறது. இது எல்லாமே என்னது எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன். டிஃபாரஸ்டேஷன் கிவ்ஸ் ரைஸ் டு எக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் லைக் ஃப்ளட்ஸ், drought, soil erosion, loss of wildlife, extinction of species, imbalance of biogeochemical cycle, alteration of climatic conditions and desertification. அதுக்கு முன்னாடி பார்ப்பா மோட்ருனோ சிப்கோ மூமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்கள். சிப்கோ மோட்ருனோ எடுத்துக்கோ. சிப்கோ மூமெண்ட். த சிப்கோ மூமெண்ட் வாஸ் த நான் வயலண்ட் அஜிடேஷன் இன் 1973 தட் வாஸ் எய்ம்ட் அட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ட்ரீஸ். த சிப்கோ மூமெண்ட்டுங்கிற ஒரு அமைப்பு வந்து ஒரு அஹிம்சா முறையில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இது எப்போ ஏற்பட்டுச்சுன்னா 1973. இதனுடைய முக்கியமான ஒர்க்கு என்ன, இதனுடைய முக்கியமான எய்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டு ப்ரொடெக்ஷன் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் ட்ரீஸ். வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரொடெக்ஷன் அண்ட் கன்சர்வேஷன்? ப்ரொடெக்ஷன்னா அந்த டைமில் வந்து நம்ம ப்ரொடெக்ட் அந்த டைமில் பாதுகாக்கிறது வந்து ப்ரொடெக்ஷன் ஆகும். கன்சர்வேஷன் ஃபார் லேட்டர் யூஸ், இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு எதிர்காலத்துக்காக நம்ம கன்சர்வ் பண்ணுறது, அதை வந்து பாதுகாக்கிறது வந்து கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? த சிப்கோ மூவ்மெண்ட் வாஸ் ஏ நான் வயலண்ட் அஜிடேஷன் இன் 1973 that was aimed at protection and conservation of trees. The name of the movement Chipko comes from the word embrace, as the villagers hugged the trees and encircled them to prevent them
ஃப்ரம் பீயிங் கட். இதில் என்ன பண்ணாங்க, நேம் ஆஃப் த சிப்கோ அப்படிங்கிற வேர்டு எதிலிருந்து வந்துச்சு அப்படின்னா எம்ப்ரேஸ். எம்ப்ரேஸ் அப்படிங்கிறது ஒரு தழுவுதல் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்து சிப்கோங்கிற நேம் வந்துச்சு. அஸ் த வில்லேஜஸ் ஹக் த ட்ரீஸ், அந்த வில்லேஜ் மக்கள் எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ட்ரீஸ் எல்லாம் மரங்கள் இருக்க இடத்த போய் எல்லாமே கட்டி தழுவுன மாதிரி ஹக்டு அண்ட் என்சல் நல்லா சுற்றி வளைச்சு நின்றுட்டு மரங்களை தழுவி நின்றுருக்காங்க. யாரும் கட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களை கட் பண்ண வரவங்கள ப்ரிவென்ட் பண்ணிட்டு எல்லாம் சுற்றி ஹக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. டு த மூமெண்ட் இஸ் ஒரிஜினேட்டட் இன் த சாமோலி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். இந்த கிராமம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த உத்தரப்பிரதேஷில் அந்த இடத்த உத்தரகண்ட் அப்படின்னு சொல்கிறோம். உத்தரகண்டில் என்னது சாமோலிங்கிற கிராமம் தான் அந்த மாதிரி இருக்குது. சாமோலி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் இந்த சாமோலி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் இப்போ நம்ம உத்தரகண்ட்னு சொல்கிறோம். அந்த சாமோலிங்கிற இடத்துல தான் இந்த மாதிரி மக்கள் பண்ணியிருக்காங்க. த ப்ரோட்டஸ்ட் ஆஃப் சிப்கோ மூமெண்ட் அச்சீவ்ட் எ மேஜர் விக்டரி இன் 1980 வித் எ 15-year burn on cutting trees in Himalayan forest. மக்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு பெரிய விக்டரி இவங்களுக்கு என்ன அப்படின்னா, ஹிமாலயன் ஃபாரஸ்ட்டில் ஒரு 15 வருஷத்துக்கு யாருமே ட்ரீஸ் எல்லாம் கட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடை உத்தரவு வாங்கியிருக்காங்க. அதுலேயே ஜெயிச்சும் காட்டியிருக்காங்க. அந்த ப்ரோட்டஸ்ட் ஆஃப் எ சிப்கோ மூமெண்ட் அச்சீவ்ட் எ மேஜர் விக்டரி இன் 1980 with a 15-year burn. 15 வருஷத்துக்கு தடை உத்தரவு ஆன் கட்டிங் ட்ரீஸ் இன் த ஹிமாலயன் ஃபாரஸ்ட். சிப்கோ மூமெண்ட். நெக்ஸ்ட் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட். நம்ம ஏன் ஃபாரஸ்ட்டை பாதுகாக்கணும்? கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட். Next, India has an area 752.3 lakh hectare classified as a reserve forest and 215.1 lakh hectare as a protected forest. இந்தியாவில் 752.3 lakh hectare reserved forest இருக்கு. அதே நேரத்தில் 215.1 lakh hectare protected forest இருக்கு. The important measures taken for conservation of forest as follows. இந்த ஃபாரஸ்ட்டை கன்சர்வேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ், என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் afforestation. Afforestation. What is the meaning for afforestation? Planting of trees is called afforestation. Cutting of trees is called deforestation and planting of trees is called afforestation. Activities for afforestation program One Mahotsav includes planting and protecting trees with multiple uses which help in restoration of green cover. The One Mahotsav அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமில் என்னென்னா பலவித யூஸ்கள், மல்டிபிள் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பிளான்ட்டை நம்ம என்ன செய்யணும், பிளான்ட்டை நம்ம நடணும், அதே நேரத்தில் ப்ரொடெக்ட் பண்ணவும் செய்யணும். மல்டிபிள் யூசஸில் இருக்கக்கூடிய பிளான்ட்டை நம்ம என்ன செய்யணும், பிளான்டிங் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் ப்ரொடெக்டிங் த ட்ரீஸ். பிளான்ட்டை நடவும் செய்யணும், அதே நேரத்தில் ட்ரீஸை பாதுகாக்கவும் செய்யணும். அந்த மாதிரி செய்யும்போது பழைய காடுகள்லாம் எதுவுமே அழியாது, அப்படியே நம்ம பார்த்துக்கலாம். டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரீஸ் ஷுட் பி கர்டைல்டு. வாட்ஸ் த மீனிங் ஃபார் கர்டைல்டு அப்படின்னா குறைக்கிறது, டிக்ரீஸ் பண்ணுறது. மரங்களை வெட்டுவதை நம்ம குறைக்கணும், கர்டைல்டு. ஓகே, டிக்ரீஸ் பண்ணணும், மரங்கள் வெட்டுவது குறைக்கப்பட வேண்டும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சாயில் ஃபாரஸ்ட்ரி ப்ரோக்ராம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாயில் ஃபாரஸ்ட்ரி ப்ரோக்ராம். இட் ஷுட் பி சாயில் சோஷியல் ஃபாரஸ்ட்ரி ப்ரோக்ராம் அப்படின்னா சமூக காடுகள். அது அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம். அது மூலமும் நம்ம என்ன பண்ணலாம், ஃபாரஸ்ட்டை பாதுகாக்கலாம். இட் ஷுட் பி அண்டர்டேக்கன் ஆன் எ லார்ஜ் ஸ்கேல் வித் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் த பப்ளிக் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் த காமன் லேண்ட் டு ப்ரொடியூஸ் firewood, fodder and timber for the benefit of the rural community. இந்த மாதிரி இந்த சோஷியல் ஃபாரஸ்ட்ரி ப்ரோக்ராமில் என்னென்னா பப்ளிக்கும் இதில் இருக்கணும், பப்ளிக்கும் இருக்கணும், அதே நேரத்தில் காமன் லேண்டும் இருக்கணும். அந்த மாதிரி படி இது ஒரு லார்ஜ் ஸ்கேல். இந்த மாதிரி இதில் இருக்கும்போது பப்ளிக்கும் இதில் ஆக்டிவ் பார்ட்டிசிபேட் பண்ணினா தான் நம்மளால் முடியும். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக்கோட நிலங்களும் இருக்கணும், அதே மாதிரி காமன் லேண்டும் இருக்கணும். அந்த லேண்டில் நிறைய மரங்களை வளர்க்கணும். அந்த மாதிரி வளர்க்கக்கூடிய மரங்கள் அங்கே இருக்கக்கூடிய ரூரல் கம்யூனிட்டிக்கு ஃபயர்வுட்டுக்காகவோ ஃபாடருக்காகவோ டிம்பருக்காகவும் அவங்களுக்கு பயன்படணும். ஃபயர்வுட்னா என்ன, விறகுக்காகவும் அங்கே உள்ள கால்நடை தீவனங்களுக்காகவும் மற்ற மர ஜாமான்களுக்காகவும் அங்கே உள்ள ரூரல் கம்யூனிட்டிக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும். Next, this relieves the pressure on existing forest and to safeguard future for tribals. இந்த மாதிரி இருக்கும்போது சில வகையான பழங்குடி மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மலைஜாலில் இருக்கும்போது அவங்க எல்லாருமே அவங்களுடைய வாழ்வாதாரமே என்னது, அங்கே ஃபாரஸ்ட்டை நம்பி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் ட்ரைபல்ஸ்க்கு. This relieves pressure on existing forest and to safeguard future of tribals. ட்ரைபல்ஸுக்கு இது ஒரு அச்சுறுத்தல் எதுவும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்வுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அஃபாரஸ்டேஷன், செகண்ட் ஒன் இஸ் சோஷியல் ஃபாரஸ்ட்ரி ப்ரோக்ராம்.
நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் த்ரூ லாஸ். ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்ணுறதுக்கு நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் கொண்டு வரணும். சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுமையான முறையில் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து காடுகளை பாதுகாக்க முடியும். அடாப்டிங் ஸ்ட்ரிஞ்சன்ட் லாஸ், கடுமையான சட்டங்கள், ஸ்ட்ரிஞ்சன்ட் லாஸ் அண்ட் பாலிசிஸ் அண்ட் செயல்முறைகள் டு கன்சர்வ் அண்ட் ப்ரொடெக்ட் த ஃபாரஸ்ட் ஆர் த்ரூ நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி. என்னது இந்த தேசிய காடுகள் திட்டம் அப்படின்னு சொல்லலாம். நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி 1952 and 1988 அண்ட் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980. அடுத்து இந்த வகையான 2 சட்டங்கள் இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரிஞ்சன்ட் லாஸ் மூலம் நம்ம என்ன செய்யலாம், ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்ணலாம். கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல அது அந்த இடத்துல எவ்வளவு இருக்குது கிளாஸிஃபை பண்ணணும். ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட், ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட். ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட் வந்து எத்தனை லேக் ஹெக்டேர் இருக்குது, ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் வந்து எத்தனை ஹெக்டேர் இருக்குது. இந்த மாதிரி இந்த காடுகளெல்லாம் நம்ம வந்து கன்சர்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் 3 பாயிண்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அஃபாரஸ்டேஷன், சோசியல் ஃபாரஸ்ட்ரி ப்ரோக்ராம் அண்ட் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் த்ரூ லாஸ். மரங்களை நடுறதும் சோசியல் ஃபாரஸ்ட்ரி ப்ரோக்ராம் மூலம் கொண்டு போகிறதும் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் த்ரூ லாஸ். இந்த மாதிரி இது பண்ணலாம். இது மூலம்னா நம்ம என்ன செய்கிறோம், காடுகளை பாதுகாக்கலாம். நெக்ஸ்ட் வைல்ட் லைஃப் அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வைல்ட் லைஃப் அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன். வன விலங்குகளை, வைல்ட் லைஃப்பை வந்து நம்ம எப்படி கன்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். வைல்ட் லைஃப் ரெஃபர்ஸ் டு த அன்டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் லிவிங் இன் தேர் நேச்சுரல் ஹேபிட்டட்ஸ், ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட்ஸ் அண்ட் டெசர்ட்ஸ் அண்ட் ஏரியா வித்தவுட் ஹியூமன் ஹேபிடேஷன். உங்களுக்கு தெரியும் டொமஸ்டிக், வாட் ஆர் டொமஸ்டிக் அனிமல்ஸ், மனிதரால் வளர்க்கப்படுவது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம், வீடுகளில் விளங்கக்கூடிய இந்த வீட்டு விலங்குகள் அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம் என்னது, மனிதனால் வளர்க்கக்கூடியது. அது வந்து டொமஸ்டிக் அனிமல்ஸ். இது அன்டொமஸ்டிகேட்டட். அப்போ மனிதனால் வளர்க்கப்படாத அனிமல்ஸ் எல்லாத்தையுமே என்ன சொல்கிறோம், அன்டொமஸ்டிகேட்டட். வைல்ட் லைஃப் மீன்ஸ் ரெஃபர்ஸ் டு த அன்டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் லிவிங் இன் தேர் நேச்சுரல் ஹேபிட்டட்ஸ். எங்கெல்லாம் வளரக்கூடியது, ஃபாரஸ்ட்டில் இருக்கும், கிராஸ்லேண்ட்ஸில் இருக்கும், ஃபாரஸ்ட்டில், கிராஸ்லேண்ட்ஸில், டெசர்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா அனிமல்ஸ் தான் என்ன சொல்கிறோம், வைல்ட் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம். இது வித்தவுட் ஹியூமன் இல்லாத இடத்துல இருக்கக்கூடியதான், ஹியூமனால் வளர்க்கப்படாத அனிமல்களை தான் என்ன சொல்கிறோம், வைல்ட் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம். தே ஆர் நீடட் ஃபார் மெயின்டைனிங் எ பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. பயாலஜிக்கல் டைவர்சிட்டிக்காக பல்வகைத்தன்மையை நிலைப்படுத்தணும் அப்படிங்கன்னா கட்டாயம் வைல்ட் லைஃப் நமக்கு இருக்கணும். இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் ப்ரமோட்டிங் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் தட் ஜெனரேட்ஸ் த ரெவென்யூ த்ரூ த டூரிசம். இந்த மாதிரி நேஷ்னல் பார்க், ஜூ, இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறது மூலம், இந்த வைல்ட் லைஃப்பை நம்ம பாதுகாக்கிறதுக்கு மூலம் நமக்கு வந்து ரெவென்யூ வருவாயும் நமக்கு கிடைக்கிது. இதன் மூலம் நம்ம நாட்டோடைய எக்கனாமிக் லெவல் வந்து அதிகமாகிறதுக்கும் பயன்படுகிறது. கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் இஸ் இன்டர்ரிலேட்டட் வித் ஈச் அதர். ஃபாரஸ்ட்டும் சரி, வைல்ட் லைஃபும் சரி, ஒன்றுக்கு ஒன்று இன்டர்ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் இஸ் இன்டர்ரிலேட்டட் வித் ஈச் அதர்.